அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பு. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போது தான் எந்த செய்திக்குள்ளே ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான பனிமழைவை தரப்போது தான் எந்த செய்திக்குள்ளே ப்ரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னென்று உங்களுக்கு வந்து முழுமையாக சார். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை பொறுத்த மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னார் வளைகுடா மற்றும் அதனுடைய மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவரத்தால் ஸோ 6ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா, குறிப்பாக நேற்றிலிருந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று ஏற்கனவே கணித்த நிலையில் ஸோ ஆங்காங்கே தூறல் மற்றும் மழையும் கொஞ்சம் வறண்ட வானிலையும் நிலவப்பட்ட இந்த நிலையில் 8ஆம் தேதி நாளை பார்த்திங்கன்னா, நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் கடலோர ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் ஒரு கூடுதலாக சொல்ல வராங்க. ஸோ 9ஆம் தேதி பொறுத்த மட்டும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுறாங்க. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு தகவலையும் நமக்கு சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த செய்தியை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மகளே.